இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் நாட்டில் அதிகரித்து வரும் கடத்தல் சம்பவங்களை பற்றி காண இருக்கின்றோம். கடத்தல் என்பது உலக நாடுகள் முழுவதும் இருந்து வருகிறது. குழந்தைகளை கடத்துவது, பள்ளி மாணவர்களை கடத்துவது, இளம் பெண்களை கடத்துவது, பிரபலமானவர்களை கடத்துவது, நடிகர்களை, அரசியல்வாதிகளை, அதிகாரிகளை கடத்துவது என இது தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. பணம் பறிப்பதற்காக ஆரம்பித்து அரசாங்கத்தை பணிய வைப்பது வரை ஏராளமான கடத்தல்கள் நடந்துள்ளன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மறக்க முடியாத கடத்தல்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் காலத்தில் நிகழ்ந்த கடத்தல்கள்தான். கர்நாடக சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் 100க்கும் மேற்பட்ட கன்னட திரைப்படத்தில் நடித்துள்ளார். கர்நாடக மக்களிடையே மிகுந்த செல்வாக்கும் பெற்றவர். இவரது திரைப்படம் வெளிவரும் நாள் ஒரு பண்டிகை அளவிற்கு கர்நாடக மாநிலம் கலகலப்படையும். தமிழகத்தில் திரைப்படத்துறையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அளவிற்கு கர்நாடகாவில் நடிகர் திலகமாக திகழ்ந்தவர் நடிகர் ராஜ்குமார். 2000வது ஆண்டில் கர்நாடக சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், அவரது மனைவி பர்வதம்மாள், மருமகன் கோவிந்தராஜ், உதவியாளர் நாகப்பா மற்றும் உதவியாளர்களுடன் சேர்ந்து தமிழகத்தில் உள்ள ஈரோடு மாவட்டம் தாளவாடியை அடுத்துள்ள அவரது சொந்த ஊரான தொட்டக்காஜனூரில் பண்ணை வீட்டில் தங்குவதற்காக 2000 ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி வந்தார். அன்று இரவு வீரப்பனுடன் வந்த கும்பல் ராஜ்குமார் உள்ளிட்ட 4வரை கடத்திச் சென்றார்கள். 108 நாள் பிணை கைதியாக காட்டில் வீரப்பன் அவர்களை வைத்திருந்தான். கடத்தப்பட்ட போது ஒரே இடத்தில் அவர்களை வைத்திருக்காமல் பல்வேறு இடங்களில் மாற்றி மாற்றி வைத்திருந்தான். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில அரசுகள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் நடிகர் ராஜ்குமார் 108 நாள் கழித்து விடுவிக்கப்பட்டார். இதேபோன்று சந்தன கடத்தல் வீரப்பனால் 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நாகப்பா கடத்தப்பட்டார். கொல்லேகால் அருகே நாகப்பாவை அவரின் பண்ணை வீட்டு தோட்டத்திலிருந்து வீரப்பனும் அவரது கூட்டாளிகளும் கடத்திச் சென்றார்கள். இதன் பின்னர் டிசம்பர் 8ஆம் தேதி வனப்பகுதியில் நாகப்பா சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக வீரப்பன் மற்றும் கூட்டாளிகள் சேத்துக்குழி கோவிந்தன் உள்பட 23 பேர் மீது சாம்ராஜ் நகர் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 44 சாட்சிகள் உள்பட மொத்தம் 199 பேரிடம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரே கவுடா, சேதுமணி ஆகிய 4 பேர் 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி தமிழக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒடிசாவில் மால்காங்கிரி மாவட்ட கலெக்டராக பணியாற்றும் வி. கிருஷ்ணா, என்ஜினியர் பபித்ரா மஜி ஆகியோரை கடந்த 16ஆம் தேதி நக்சலைட்டுகள் கடத்தி சென்றனர். இவர்களை விடுவிக்க வேண்டுமெனில் சிறையில் உள்ள எங்கள் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் உள்பட 700 பேரை விடுவிக்க வேண்டும், எங்களுக்கு எதிரான போலீஸ் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என நிபந்தனைகள் விதித்தனர். தங்களின் சார்பில் அரசிடம் பேசுவதற்காக ஆந்திராவைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஹர்கோபால், சோமேஸ்வரராவ் ஆகியோரை மீடியேட்டர்களாக ஏற்பாடு செய்தார்கள். நக்சலைட்டுகளின் பெரும்பாலான கோரிக்கைகளை ஏற்பதாக ஒடிசா அரசு அறிவித்தது. சிறையில் உள்ள நக்சலைட் அமைப்பின் மூத்த தலைவர்கள் காந்தி பிரசாத், சீனிவாசுலு, பத்மா உள்ளிட்டோரை ஜாமீனில் விடுவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் திடீர் திருப்பமாக என்ஜினியர் பபித்ரா மஜியை மட்டும் நக்சலைட்டுகள் முதலில் விடுவித்தனர். அவரிடம் புதிய நிபந்தனைகள் அடங்கிய கடிதம் ஒன்றையும் கொடுத்து அனுப்பினார்கள். அதில் காந்தி பிரசாத் தவிர பத்மா, சீனிவாசுல் உள்ளிட்ட 5 பேரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் சுவாமி அக்னிவேசை பேச்சுவார்த்தையில் இணைத்துக் கொள்ளும்படியும் நக்சலைட்டுகள் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் நக்சலைட் ஆதரவாளரான வரவரராவும் கலெக்டரை விடுவிக்க வேண்டும் என நக்சலைட்டுகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவரது வேண்டுகோளுடன் மால்காங்கிரிக்கு சென்ற நக்சலைட்டுகள் மற்றும் ஆதரவாளர்கள் சிலர் கலெக்டரை விடுவிக்க வேண்டியதன் அவசியத்தை நக்சலைட்டுகளிடம் வலியுறுத்தினர்.
இதைத் தொடர்ந்து மால்காங்கிரி மாவட்டத்தில் உள்ள டோலி அம்பாரி என்ற கிராமத்தில் கிராம மக்கள் மற்றும் ஊர் மீடியேட்டர்கள் முன்னிலையில் கலெக்டர் கிருஷ்ணாவை நக்சலைட்டுகள் விடுவித்து விட்டுச் சென்றனர். ஒரு கலெக்டருக்கே இந்த அளவுக்கு பாதுகாப்பு கம்மியாக இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கலெக்டருக்கே இந்த அளவுக்கு இருக்குன்னா பாதுகாப்பு கம்மியாக இருக்குன்னா இன்னும் நம்மள மாதிரி பொதுமக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கு. அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்வாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் இதுக்கு என்னால் நெசசரி ஆக்ஷன்ஸ் எதாவது எடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இதேபோல்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஜினா கிஹாகா கடத்தப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக கடந்த மார்ச் 14ஆம் தேதி பாலோ போசிகோ கிலாடியோ என்ற 2 இத்தாலியர்களை மாவோயிஸ்டுகள் கடத்திச் சென்றார்கள். அதில் கிளாடியோவை கடந்த 25ஆம் தேதி மாவோயிஸ்டுகள் விடுவித்தனர். மேலும் பொசாஸ்கோவை விடுவிக்க ஒடிசா சிறையில் உள்ள மாவோயிஸ்டுகளை விடுவிக்க வேண்டும் என அவர்கள் கெடு விடுத்திருந்தனர். இதனிடையே முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்து பேசிய இத்தாலிய தூதர் கடத்தப்பட்ட பாலோ போசிஸ்கோவை மீட்குமாறு வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பெயர்களை முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்தார். அதன்படி சசி முதலியா ஆதிவாசி சங்கத்தைச் சேர்ந்த 15 பேரும் 8 மாவோயிஸ்டுகளின் பெயர்களையும் அவர் வெளியிட்டார். மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கியமான சிலரை முதலில் அனுப்ப உள்ளதாக தெரிவித்த அவர் அரசின் நடவடிக்கையை புரிந்து கொண்டு மாவோயிஸ்டுகளுக்கும் கடத்தப்பட்ட இருவரையும் பத்திரமாக விடுவிப்பார்கள் என்று நம்புவதாக தெரிவித்தார். அதன்படி இத்தாலிய பயணிகள் விடுவிக்கப்பட்டனர். நாட்டில் பின்தங்கிய பகுதிகளை சரியான முறையில் அபிவிருத்தி செய்தால் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை ஒழித்துவிட முடியும் என்று சிபிஆர்எஃப் சிறப்பு இயக்குனர் தெரிவித்துள்ளார். மத்திய ரிசர்வ் படையான சிபிஆர்எஃப் படையின் சிறப்பு இயக்குனர் அனிருத் ஊப்பல் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை ஒழிக்கும் பணியில் மத்திய ரிசர்வ் படையினர் உள்ளூர் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பை கொடுத்து வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஒடிசா எம்எல்ஏ ஜினா கிஹாகா கடந்த மார்ச் 24ஆம் தேதி கடத்தப்பட்டார். எம்எல்ஏவை விடுவிக்க ஒடிசா அரசுக்கு மாவோயிஸ்டுகள் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தனர். இந்நிலையில் கடத்தப்பட்ட ஒடிசா எம்எல்ஏ ஜினா கிஹாகாவை மாவோயிஸ்டுகள் இன்று விடுவிப்பதாக ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள ஒளிநாடாவில் மாவோயிஸ்ட் செய்தி தொடர்பாளர் அருணா கூறியிருந்தார். மேலும் எம்எல்ஏ ஜினா கிஹாகாவை விடுவிப்பது குறித்து நாராயணபட்னா வனப்பகுதியில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அதன்படி வியாழக்கிழமை காலை ஜினா கிஹாகாவை விடுவிப்பது என முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட ஒடிசா எம்எல்ஏ ஜினா கிஹாகாவை இன்று காலை விடுதலை செய்தார்கள். இன்று காலை சுமார் 7:15 மணியளவில் அவரை விடுதலை செய்த மாவோயிஸ்டுகள் அருகில் உள்ள கிராம மக்களிடம் அவரை ஒப்படைத்தனர். மாவோயிஸ்டுகளால் விடுவிக்கப்பட்டுள்ள ஜினா கிஹாகா மாவோயிஸ்டுகள் விதித்த நிபந்தனையின்படி தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மத்திய அரசு மாநில அரசுடைய சட்ட ஒழுங்கு முறைகள் சரியான முறையில் இருந்தால் அது கலெக்டரை கடத்த வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அப்போ நிர்வாகம் ஒழுங்கான முறையில் நடக்கலன்றதான் அர்த்தம். இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் நிகழ்ச்சி தொடரும்.